மத்தேயு 5வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். ஆமென். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஆமென். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்திலே அவர் இப்படியாய் ஆரம்பித்தார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். இரண்டாவது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். மூன்றாவது, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்களாம், அவர்கள் எதை சுதந்தரித்துக் கொள்வார்கள்? பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பக்கத்துல கைகளை பிடித்து சொல்லுங்க, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. வாசிக்கப்பட்டதான வசனத்திலே ஒரு குணத்தை பத்தி நம்ம பார்க்கிறோம். அந்த குணத்தினுடைய பெயர் சாந்தம். சாந்தம் என்கிறதான ஒரு குணம். அந்த குணம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் காணப்பட வேண்டும் என்று தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அவர் ஆசைப்படுகிறார். அப்போ இந்த குணம் அதை 2 வகையா நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். இந்த குணம் என்கிறதான ஒரு வார்த்தை பதத்தை 2 வகையாய் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது பிறவி குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பிறவி குணம். இரண்டாவது நாம் வளர்த்து கொள்ளுகிற ஒரு குணம். முதலாவது பிறவி குணம், இரண்டாவது வளர்த்து கொள்ளுகிற ஒரு குணம். அந்த பிறவி குணம் எப்படின்னா, ஒரு மனிதன் தாயின் கருவில் உற்பத்தியாகி அவன் வெளிப்படுகிற அந்த நாளிலேயே அவன் பிறக்கிற வேளையிலே அவனோடு கூட சேர்ந்து ஒரு சில குணங்கள் அவனோடு கூட பிறக்கும். ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, இவர் இலகின மனசுக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இலகின மனசு அவர் பிறக்கும் போதே அவரோடு கூட பிறந்ததான ஒரு குணம். அல்லேலூயா. ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, இவங்க ரொம்ப கோபப்படுகிறவங்க, இவங்க ரொம்ப கோபக்காரங்க, இவங்க கோப சுபாவம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோப சுபாவமும் எப்போதான் வரும்? ஒரு மனுஷன் பிறக்கும் போதே அந்த குழந்தையா இருக்கிறான் பார்த்தீங்களா, அப்போவே அவனுடைய சிந்தையில, இருதயத்துல அந்த கோபம் என்கிறதான ஒரு சுபாவம் அவனிடத்திலே காணப்பட்டு விடும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அது மட்டும் இல்ல, ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த தம்பி, இந்த தங்கச்சி இவங்க ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பயந்த சுபாவம். அந்த பயந்த சுபாவம் பாதியில வராது. ஒரு மனுஷன் பிறக்கும் போதே அவனுக்குள்ள இருக்கின்ற ஒரு சுபாவம், ஜென்ம சுபாவமாய் அந்த பயந்த சுபாவம் வரும். அப்போ இந்த இலகில மனசு, அப்புறம் இந்த பயந்த சுபாவம், இந்த கோபப்படுகிறதான இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு மனுஷன் பிறக்கும் போதே அவனுக்குள்ள இருந்து உற்பத்தி ஆகிறதான ஒரு குணம். அல்லேலூயா. ஆமென். ஒரு சில வருஷத்திற்கு முன்பாக கத்தோலிக்க சபையை சார்ந்த ஒரு சகோதரி தன்னுடைய குழந்தையை 1.5 வயசு குழந்தையை எங்களிடத்தில் அழைத்து கொண்டு வந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 1.5 வயசு குழந்தை எப்பேற்பட்ட ஒரு குழந்தைன்னா, யாராவது அந்த குழந்தை கிட்ட போய் பேசினாங்கன்னா அந்த பிள்ளை அக்ரெசிவா ரியாக்ட் பண்ணுவாளாம். முகத்தை பீறி விடுறது, கையை கடிச்சு விடுறது, சாப்பாடை ஊட்டி விட்டா கூட கையை கடிச்சு விட்டுருவாளாம். ஏதாகிலும் ஒரு காரியம் அவளுக்கு டிஸ்டர்ப் நடந்துருச்சுன்னா அந்த பிள்ளை ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்ணுவாளாம். அல்லேலூயா. உடனே டாக்டர் கிட்ட கொண்டு போய் காமிச்சாங்களா, இந்த குழந்தை மற்ற எந்த குழந்தைகளையும் பக்கத்துல விட மாட்டேங்குது. இந்த குழந்தை பக்கத்துல யாராவது ஒரு குழந்தை நல்ல ஒரு பொருள் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்கன்னா சைலண்டா போய் கடிச்சு விட்டுட்டு வந்துருது. அப்போ அந்த வீட்டுல இருக்கிறவங்க சண்டை போடுறாங்க, ரொம்ப அக்ரெசிவா இருக்கிறா டாக்டர், எதனாலன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அந்த டாக்டர் சொன்ன ஒரு ஆலோசனையை அவங்க என்னிடத்துல பகிர்ந்து கொண்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா, இந்த குழந்தை பிறவியில இருந்தே கோப சுபாவத்தை பெற்றிருக்கிற ஒரு குழந்தை. அல்லேலூயா. இது கடைசி வரைக்கும் எப்படிதான் இருக்கும்? கோபமா தான் இருக்கும், கோபத்தோட தான் இருக்கும். அப்போ இந்த குழந்தைக்கு தகுந்தவாறு பெற்றோர்கள் நீங்க தான் என்ன செய்து கொள்ளணும்? உங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளை மாற்றிக்கொள்ளணும். இந்த குழந்தையை முடிஞ்ச அளவுக்கு கோபப்படுத்தாம பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் ஒரு ஆலோசனை கொடுத்தாராம். அல்லேலூயா. அப்போ இந்த கோப சுபாவம் இருக்கட்டும், இந்த பயந்த சுபாவம் இருக்கட்டும், இந்த இலகின மனசு, இது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒரு மனுஷன் பிறக்கும் போதே பிறவியில இருந்தே அவனுக்குள்ளே உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அந்த குணம் பிறவி குணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இரண்டாவது ஒரு குணத்தை நான் சொன்னேன், அது வளர்த்து கொள்ளுகிற ஒரு குணம். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். அந்த வளர்த்து கொள்ளுகிற அந்த குணம் இது என்ன பண்ணும்னா, ஒரு மனுஷன் பிறக்கும் போது அந்த குணம் இருக்காது. ஆனா நாளடைவில் அந்த மனிதன் என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய வாழ்க்கையை பார்த்து, தன்னுடைய சுற்று வட்டாரத்தை, தன்னுடைய சமூக மக்களை எல்லாம் பார்த்து, இந்த குணம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நமக்கு பெரிய ஆபத்து. அப்போ இந்த குணத்தை நம்ம வளர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிதான் சாந்த குணத்தை வளர்த்து கொள்ளுகிறதான ஒரு காரியம். அல்லேலூயா. மோசே அவன் வாலிப நாட்களிலே இருக்கும் பொழுது அவன் எப்பேற்பட்ட
எப்படிப்பட்டவனா இருந்தான்னா, எகிப்தியின் ஒருவனை அவன் கொலை செய்து தன்னுடைய கரங்களினாலே குழி தோண்டி அவனை புதைத்தானாம். ஹல்லேலூயா. வேதம் அப்படிதான் சொல்லுது. ஆனா அப்பேற்பட்ட மோசே தன்னுடைய 80வது வயதிலே கர்த்தர் மோசே கொடுத்து சாட்சி கொடுக்கிறார். மோசையை போல சாந்த குணம் உள்ளவர்கள் இந்த உலகத்திலேயே இல்லை. அப்போ அந்த வாலிப நாட்களிலே மோசைக்குள்ள என்ன குணம் இல்லை? சாந்த குணம் இல்லை. ஆனால் கர்த்தரை அவன் பற்றி கொண்டதினாலே அவன் கர்த்தருடைய வாயிலிருந்து ஒரு சாட்சியை பெற்றுக் கொள்ளுகிறான். சாந்த குணம் உள்ளவன் இல்லை. உலகத்திலேயே மோசையை போல சாந்த குணம் உள்ளவர்கள் இல்லை அப்படின்னு ஆண்டவரே மோசை கொடுத்து சாட்சி கொடுக்கிற அளவிற்கு ஒரு மனிதன் கர்த்தர் ஒரு மனிதனை மாற்ற முடியும். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? ஸ்தோத்திரம். இப்போ இந்த சாந்த குணத்தை குறித்து இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், தேவ மக்கள் எல்லோரும் இந்த சாந்த குணத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்காக நம்ம நாடி ஓடி தேடி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த சாந்த குணத்தை எப்படியாக நாம் பெற்றுக்கொள்ளணும், அதை என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு குணமாய் ஒரு பண்பாய் நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் பிரயாசப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். எடுத்து வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அல்லேலூயா. வாசிக்கப்பட்டதான வசனத்திலே ஆண்டவர் ஒரு 6 காரியத்தை அடையும்படி நாடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 6 காரியத்திலே 6வது காரியம், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், 6வது காரியமாய் இருக்கிற அந்த சாந்த குணத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். என் மகனே, என் மகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த சாந்த குணத்தை அடையும்படி நாடுங்கள். அப்ப அந்த சாந்த குணம் சும்மா நம்முடைய இருதயத்திலே உருவாகி விடாது, சும்மா நம்முடைய இருதயத்திலே அது உற்பத்தியாகி விடாது. அந்த சாந்த குணத்தை நம்ம நாடி தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பக்கத்துல கைகளை பிடித்து சொல்லுங்க, சாந்த குணத்தை நாடி தேடி பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு காலத்துல ரொம்ப கோபக்காரனா இருந்தேன் பாஸ்டர், ஆனா இப்போ ரொம்ப சாந்த சொரூபியாய் மாறிட்டேன். ஒரு காலத்துல என்கிட்ட யாராவது ஒரு வார்த்தை பேசினாங்கன்னா நான் 10 வார்த்தையினால அவங்களை என்ன பண்ணிடுவேன்? அபிஷேகம் பண்ணிடுவேன். ஆனா இப்போ நான் சாந்த குணமாய் இருக்கிறேன் பாஸ்டர். ஒரு காலத்துல எனக்கு கோபம் வந்தா எனக்கு முன்னாடி 5-10 பேர் நின்னாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? பார்க்க மாட்டேன். ஆனா இப்போ எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன் பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, பைபிள் சொல்லுது அந்த சாந்த குணம் உங்களுக்கு மட்டும் தெரிந்திருக்க கூடாது பிரதர் சிஸ்டர், அந்த சாந்த குணம் மற்றவர்களுக்கு தெரிந்திருக்கணுமா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எடுத்து வாசிக்கலாமா? பிலிப்பியர் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற நண்பருடைய கரங்களை பிடிங்க பார்க்கலாம். பிடிச்சிட்டீங்களா? அவருடைய முகத்தை பாருங்க பார்க்கலாம். உங்க சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவன் அவனுடைய சாந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருக்கணுமா? நம்ம சொல்லுவோம், ஏன் சாந்த குணம் எனக்கு தெரிஞ்சா போதும், நான் சாந்தமுள்ளவனா தான் இருக்கிறேன்னு சொல்லி நமக்கு சர்டிபிகேட் கொடுக்கலாம். ஆனா அந்த சர்டிபிகேட்டை பரலோகம் அங்கீகரிக்காது. பரலோகம் அந்த சர்டிபிகேட்டை அங்கீகரிக்கணும்னா நம்ம அதை தெரிஞ்சு கொள்றதை காட்டிலும் பிரத்தியார், நம்முடைய சமூகத்தில் இருக்கிற மக்கள், அவர்கள் தெரிந்திருக்கணும், இந்த பிரதர் சாந்த குணம் உள்ளவர்கள், இந்த சிஸ்டர் ரொம்ப சாந்தமா பேசுறவங்க அப்படின்னு பிறருடைய உதடுகளின் மூலியமாய் சாட்சியை சம்பாதிக்க நாம் கிருபையாய் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப சாந்த குணமா தான் இருப்பேன், எனக்கு கோபமே வராது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, தயவு செய்து என்ன செய்யாதீங்க?
நம்பிடாதீங்க. அல்லேலூயா. ஆமென். அவங்களுடைய வாய்மொழியை கேட்டு நீங்க நம்பிடாதீங்க, அவங்களுடைய கிரியைகளை கண்டு பாருங்க. உண்மையாகவே இந்த மகன் இந்த மகள் எந்த பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் சாந்த குணத்தோடு தான் இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்க தான் சாட்சி கொடுக்கணும். அது போல உங்களுக்கு உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க தான் சாட்சி கொடுக்கணும். அல்லேலூயா. எவ்வளவுதான் நீங்க சொல்லலாம், நான் சாந்த குணத்துல PhD முடிச்சிருக்கிறேன், நான் சாந்த குணத்துல நல்ல ஒரு டிப்ளமோ சயின்ஸ் முடிச்சிருக்கிறேன், என்ன போல சாந்த குணம் யாரும் கிடையாது. ஒருவேளை மோசே முன்னாடி பிறந்துட்டார், நான் முன்னாடி இப்ப பிறந்திருக்கிற மோசே எனக்கு பின்னாடினா மோசே எனக்கு பின்னாடி தான் இருப்பார், நான் அவ்வளவு சாந்த குணமா இருப்பேன் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளேயே நமக்குள்ள நம்ம சாட்சி சொல்லி கொண்டிருந்தோம்னா அந்த சாட்சியை பரலோகம் அங்கீகரிக்காது. ஹல்லேலூயா. அப்ப அந்த சாந்த குணம் பிறருடைய உதடுகளின் மூலியமாய் ஏற்படுத்தப்படுகிற ஒரு சாட்சியாய் காணப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஒரு 7-8 மாதம் நிறை மாத கர்ப்பிணி இருக்கிறாங்கன்னா அவங்க அந்த கர்ப்பிணி வந்து சொல்லணுமா யார்கிட்டயாவது, நான் மாசமா இருக்கிறேன், நான் பிரெக்னெண்டா இருக்கிறேன்னு யார்கிட்டயாவது போய் சொல்லணுமா? இல்ல. ஏன் தெரியுமா? அவர்களுடைய அந்த 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 தோற்றமே அவர்களை காண்பித்து கொடுத்துரும், இவர்கள் எப்படி இருக்கிறாங்க, மாசமா இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுடைய தோற்றமே காண்பித்து கொடுத்துரும். அதே போலதான் உங்களுடைய சாந்த குணத்தை நீங்க மற்றொரு இடத்துல உதடுகள் மூலியமாய் நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை, உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த காரியங்களை நீங்க கண்ணும் கருத்துமா நீங்க உங்க பாதையில கர்த்தருக்கு பிரியமாய் ஓடிக்கிட்டே இருங்க. மற்றவர்களுடைய உதடுகள் உங்களை பார்த்து சொல்லும், இவர்கள் சாந்த குணம் உள்ளவர்கள். அல்லேலூயா. மற்றவர்களுடைய உதடு உங்களை பார்த்து சொல்லும். ரெண்டாவது அவர்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ளும், அவங்களா சாந்த குணம் உள்ளவங்க, அவங்க கிட்ட என்ன செய்யக்கூடாது, எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, அவங்க பாவம் அவங்க பாட்டு அவங்க பாதையில போயிட்டு இருக்கிறாங்க, அவங்க கிட்ட ஏன் வம்பு வழக்கெல்லாம் நம்ம வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பிரத்தியார்கள் அன்பான பிரஜாதி மார்க்கத்தார் தன்னுடைய இருதயத்திற்குள்ளே சொல்லிக் கொள்ளுகிற ஒரு நன்மையான காரியம் உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அந்த சாந்த குணம் யாருக்கெல்லாம் தெரிந்திருக்கணும்? உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இப்ப நீங்க சாந்த குணமா இருக்கிறீங்கன்னா உங்களுடைய சாந்த குணம் எப்படி இருக்கணுமா? எல்லாருக்கும் தெரிந்திருக்கணும். குறிப்பா சொல்ல போனோம்னா அந்த சாந்த குணம் எப்படி நமக்கு இருக்கணும்னா நமக்கு ஒரு நிலையான அலங்காரமா இருக்கணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அந்த சாந்த குணம் நமக்கு எப்படி இருக்கணும்னு பைபிள் சொல்லுதுன்னா நமக்கு நிலையான ஒரு அலங்காரமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய அலங்காரத்தை குறித்து நம்ம தெரிந்திருக்கிறோம். முதலாவது சிகை அலங்காரத்தை குறித்து நம்ம தெரிந்திருக்கிறோம். நிறைய வாலிப பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் அந்த முடிக்காக அவ்வளவு பிரயாசப்படுகிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். என்னுடைய ஆபீஸ்ல ஒரு தம்பி இருக்கிறாங்க. அவர் முடி ரொம்ப அழகா இருக்கும், உண்மையை சொல்ல போனா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அவருக்குள்ள ஒரு எண்ணம், இன்னொரு 5 வருஷம் ஆயிடுச்சுன்னா எனக்கு மொத்தமும் போயிரும் போல இருக்குன்னு சொல்லிட்டு 80,000 ரூபாய் செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப யோசித்து பாருங்க, இந்த முடி உதிர்ந்து போகிற இந்த முடிக்கு 80,000 ரூபானா நித்தியமாய் கர்த்தரோடு கூட வாழுகிற நம்முடைய ஆத்மாவுக்காக எத்தனை லட்சம் செலவு பண்ணணும்? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப சிகை அலங்காரத்தை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். உடை அலங்காரத்தை குறித்து நம்ம அறிஞ்சிருக்கிறோம். என்ன சட்டைக்கு என்ன பேண்ட் போடணும், என்ன புடவைக்கு எப்படிப்பட்ட ஸ்கார்ஃப் சர்ச்சுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு இந்த உடை அலங்காரத்தை கூட நம்ம அறிந்திருக்கிறோம். இப்படி நிறைய அலங்காரத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே ஒரு அலங்காரத்தை குறித்து நம்மளிடத்தில் காண்பிக்க விரும்புகிறார். அதை எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் போதுமா? நான் சொல்லும் பொழுது வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சாந்தத்தை எப்படி தெரியுமா சொல்றார்? எல்லாரும் கேட்கிறீங்களா? இந்த சாந்த குணத்தை ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும். வாசிக்க கேட்கலாம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. கர்த்தர் அவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அந்த ஆலோசனை என்னன்னா, நிறைய பேர் நம்ம அலங்காரம் அப்படின்னா எப்படிலாம் நம்மளை டெக்கரேட் பண்ணிக்கிறோம்.
இல்ல உச்சன் தலையிலிருந்து உள்ளம் பாதம் வரைக்கும் நம்மளை அலங்கரித்து கொள்ளுகிறோம். முடியை அலங்கரிச்சுக்கிறோம், ஸ்டைலா கிராஸா வாரிக்கிறோம். இந்த வாலிப பிள்ளைங்களாம் சைட்ல 2 கோடு போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இந்த தலையிலிருந்து கால் வரைக்கும். பட்டு புடவைக்கு மேட்சா நிறைய என்னென்ன போடுறாங்க, நெக்லஸ் போடுறாங்க, ஆரம் போடுறாங்க, வளையல், கொலுசு, நிறைய அலங்காரங்களை போடுறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்த குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருப்பதாக. அல்லேலூயா. இந்த சாந்த குணம் என்கிறது ஒரு கிறிஸ்துவத்திற்கு ஒரு அதிகமான அலங்காரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு காலத்துல கிறிஸ்துவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது இவங்க கிட்டலாம் வம்பு வச்சுக்க கூடாது. ஏன்னா இவங்க ஏன்னு சொன்னா ஒரு வார்த்தை மறுவார்த்தை பேசாத ஒரு கூட்டமா இருக்காங்க. இவங்க எப்படிப்பட்டவங்க, சாந்த குணம் உள்ளவர்கள் சொல்லுகிறத என்னுடைய காதால கூட நான் கேட்டிருக்கிறேன், நான் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது. ஆனா இப்போ கிறிஸ்துவர்களை ஏன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா நம்ம என்ன சொல்லுவோம், ஏ ஸ்கொயர் போட்டுருவோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த சாந்த குணம் என்கிறதான ஒரு அலங்காரத்தை நம்ம தரித்து கொள்ளணுமா? எதை தரித்து கொள்ளணுமா? ஆமா, அதுக்காக பாஸ்டர் நான் நல்லா ட்ரெஸ் பண்ணாம இருக்கணுமா, நான் நல்லா தலை வாராம முகத்தை கழுவாம இருக்கணுமா, இதெல்லாம் ரொம்ப அத்தியாவசியம் தான். ஆனா அது கூட சாந்த குணம் என்று ஒன்று உண்டா இருந்தால் மாத்திரமே உங்களுக்கு மதிப்பு. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? ஹல்லேலூயா. அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசிக்க கேட்கலாம். அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அதுவே தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குதா? விலையேற பெற்றதா இருக்குது. அப்ப என்னென்ன அலங்காரத்தோட கூட நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வந்தாலும், நல்ல ஒரு கோட்டு சூட்டெல்லாம் போட்டுட்டு, நல்ல டை எல்லாம் கட்டிட்டு, நல்ல ஷூ சாக்ஸ், நல்ல ஒரு இந்த மாதிரி நல்ல அலங்காரத்தோடு கூட நம்ம ஆண்டவர் சமூகத்துல வந்தாலும் ஆண்டவர் அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆக மாட்டார். நம்முடைய மணவாளன் கர்த்தராகிய தேவன் நம்மை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும் அப்படின்னா நமக்குள்ள காணப்பட வேண்டியது ஒரே ஒரு அலங்காரம், அது சாந்த குணம் என்கிறதான ஒரு அலங்காரம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சாந்த குணம் என்கிறதான அந்த அலங்காரம் நமக்குள்ள இருந்துருச்சுனாலே போதும், கர்த்தர் பிரியமாய் நம்மை நடத்திடுவார். நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விடுவோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. என்னன்னா, ஒரு பெண் இருந்தாங்களா, ஒரு வாலிப பெண், திருமணமாகாத ஒரு தங்கச்சி. அவங்க எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு எதிராக யார் வந்தாலும் அவங்கள ரொம்ப கோபமா தான் அவங்கள அணுகுவாங்களாம். எப்படி இருக்கேன்னு யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நல்லா இருக்கேன் பிரதர், நல்லா இருக்கேன் சிஸ்டர். அந்த சிஸ்டர் எப்படி கேட்பாங்கன்னா, நான் எப்படி இருந்தா உனக்கு என்னன்னு கேட்பாங்களாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாப்பிட்டியான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? சாப்பிட்டேன், சாப்பிடலான்னு. அந்த அம்மா, நான் சாப்பிட்டா உனக்கு என்ன, சாப்பிடலன்னா உனக்கு என்ன, வாங்கி தர போறியா அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தைக்கும் கிராஸ் கொஸ்டின் கேட்கிற ஒரு சகோதரி. அல்லேலூயா. அப்போ அந்த சகோதரியை பார்த்து அவங்களுடைய பெற்றோர்கள்லாம் நினைச்சாங்களாம், இந்த மகளுக்கு யார் தான் கல்யாணம் கட்டிக்க மாப்பிள்ள வரப்போறது, இந்த யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, இந்த வாயாடிக்கெல்லாம் வாழ்க்கை தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெற்றோர் ரொம்ப வருத்தத்தோடு கூட கூடியிருந்தாங்களாம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் மகளுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு, இவளுக்கு கல்யாணம் ஆக வாய்ப்பு இல்லை, வயசு கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு அந்த மகளை குறித்து அவங்க ஒரு எண்ணத்தை மனசுல கொண்டு இருந்தாங்களாம். ஒரு ஊழியக்கார தம்பி ஒருத்தர் வந்தாராம். அந்த தம்பி எப்பேற்பட்டவங்கன்னா ரொம்ப இலகுன மனசுக்காரராம். அல்லேலூயா. எப்படிப்பட்டவரா? ரொம்ப இலகுன மனசுக்காரரா. அந்த தம்பி வந்து அந்த பொண்ணை பார்த்தாங்களாம். பார்த்துட்டு அவங்க பொண்ணுடைய அப்பா அம்மா யாருன்னு விசாரிச்சுட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு, ஐயா நான் இந்த மாதிரி உங்களுடைய மகளை திருமணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று பிரியப்படுகிறேன், திருமணம் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டாங்களாம். அவங்க அப்பாவுக்கு ஒரே சிரிப்பான், இந்த பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க ஒருத்தன் வந்திருக்கிறான் பாரு, உனக்கு நகை எவ்வளவு வேணாலும் கேளு, நான் என்ன பண்றேன், போட்டு விடுறேன், தயவு செஞ்சு கூட்டிட்டு போய். ஒவ்வொரு நாளும் வீட்டு வாசல்ல மண்ணை போட்டு வறுத்துக்கிட்டு இருக்கா, யாராவது ஒருத்தங்க வந்து மாட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என்ன பண்ணிருப்பா, கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போய், எப்படியெல்லாம் நீ கல்யாணம் பண்றியோ அப்படியெல்லாம் நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மா கல்யாணத்துக்காக காரியங்களை செய்யறாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல கல்யாண பத்திரிக்கைலாம் ரொம்ப அழகா பிரிண்ட் பண்ணியாச்சு. கல்யாண பத்திரிக்கைலாம் பிரிண்ட் பண்ணிட்டு அந்த தம்பி என்ன பண்றாரா, ஊழியக்கார தம்பி ஒவ்வொரு குடும்பத்தினிடத்துல போய் ஒவ்வொரு சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் போய் கொடுக்குறாராம். இந்த மாதிரி எனக்கு கல்யாணம், இந்த தேதியில கல்யாணம், இந்த இடத்துல கல்யாணம், வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் போது முதல்ல என்ன பாக்குறாங்க, ஓபன் பண்ணி
பொண்ணு யாருன்னு பார்ப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் சொல்றாங்களா, ஐயா நீ இவ்வளவு ஒழுக்கமான பிள்ளை, இந்த பொண்ணையா கல்யாணம் பண்ணிக்க போற, இந்த பொண்ணு இல்லாம வேற பொண்ணே கிடைக்கலையா அந்த உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவருடைய காரியத்துல அப்படி சொல்றத அவர் பார்த்துட்டு ஆண்டவர் மேல பாரத்தை போட்டு காரியத்தை நடத்த ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. திருமண நாளும் வந்தது. திருமண ஆராதனையில அவன் முதல்ல ஐயர்வாள் உள்ள வராரு. உள்ள வந்த உடனே அந்த பொண்ணு, அந்த திருமணத்திற்காக காத்திருக்கிற பொண்ணு சொல்லிச்சான், யோ ஐயரு, வளன்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க கூடாது, 5 நிமிஷத்துல என்ன பண்ணிடணும், பிரசங்கத்தை முடிச்சிடணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். 5 நிமிஷத்துல பிரசங்கத்தை முடிச்சிடணும், எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா ஐயரும் சரிமா ஸ்தோத்திரமா சொல்லிட்டு கல்யாணத்தை நடத்த ஆரம்பிச்சிட்டார். கல்யாணமும் முடிஞ்சது. அல்லேலூயா. கல்யாணம் மட்டும் முடியல, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பாவம் அந்த ஊழியக்காரருடைய வாழ்க்கையும் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே என்னாச்சா, கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு அந்த சொந்த ஊருக்கு போறதுக்காக ஒரு குதிரை வண்டியில எல்லா லக்கேஜ் எல்லாம் ஏத்துட்டு அந்த பொண்ணையும் உட்கார வச்சுட்டு அந்த குதிரை வண்டியில அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த குதிரை வண்டியில டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கணவரை பார்த்து, யோ என்னையா வண்டி வச்சிருக்கிறீரு, ஒரு பிளஸர் கார் கூட உங்களால கொண்டு வர முடியாதா, என்ன குதிரை வண்டியில என்ன கூட்டிட்டு போறீரு அப்படின்னு சொல்லிட்டு போற வழியிலேயே வறுத்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. யார? ஆமா, வீட்டுக்காரர் வறுத்து எடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த வீட்டுக்காரர் என்ன பண்றாரு, சாந்த குணமுள்ள ஒரு மனுஷன், சைலண்டா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சைலண்டா இருக்கும்போது திடீரென்று என்ன ஆச்சுன்னா, அந்த 2 குதிரை இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு குதிரை ரொம்ப மக்கர் பண்ணிச்சான். என்ன பண்ணிச்சான், ரொம்ப, அதாவது முன்னாடி போகாம சைலண்டா ஒரே இடத்துல நிக்குதான், சைட்ல போதான், வலது பக்கம் இடது பக்கம் போதான். இந்த கணவர், அதை ஓட்டிட்டு போற கணவருக்கு ரொம்ப கடுப்பாயி ஃபர்ஸ்ட் வார்னிங்னு சொன்னாராம். என்ன சொன்னாரா? ஆமா, ஃபர்ஸ்ட் வார்னிங் சொன்ன உடனே அந்த குதிரை சரியா வந்திருக்கணும், சரியா வரல. செகண்ட் வார்னிங்னு ஒரு வார்த்தையை சொன்னாராம். அந்த செகண்ட் வார்னிங்ன்ற ஒரு வார்த்தையை கேட்ட உடனே கூட அந்த குதிரை சரியா வரணும், வரலைங்க. உடனே அவர் என்ன பண்ணாராம், தேர்ட் வார்னிங்னு சொன்ன உடனே அந்த குதிரை காலை தூக்கிட்டு ஒரு மாதிரி இப்படி பண்ணிச்சு பாருங்க. உடனே பையில இருந்த துப்பாக்கி எடுத்து குதிரையை போட்டு சுட்டு எடுத்துட்டாராம். அல்லேலூயா. உடனே இந்த வீட்டை சும்மா இருக்குமா, ஐயா படுபாவி இந்த குதிரையை கொண்டுட்டான், குதிரைக்கு என்ன வேலை, இந்த குதிரையை கொண்டுட்டா எப்படி ஊருக்கு போறதுன்னு சொன்ன உடனே அவர் சைலண்டா திரும்பி ஃபர்ஸ்ட் வார்னிங்னு ஒரு வார்த்தை சொன்னாராம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு மூடின வாய்த்தான் சாந்த சொரூபியா மாறியாச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுக்க வேண்டிய, பக்கத்துல கைகளை பிடித்து சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் வார்னிங். அல்லேலூயா. செகண்ட் தேர்ட் வார்னிங்க்கு நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அப்போ ஒரு மனுஷனுக்கு அந்த சாந்த குணம் அது அலங்காரமாய் இருக்கணும். எப்பேற்பட்ட அலங்காரமாய் இருக்கணும், அது அழியாத அலங்காரமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி அழியாத அலங்காரமாய் இருப்பதற்காகத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய வார்த்தையினாலே சபையோடு கூட இடைப்படுகிறார். தம்முடைய வார்த்தையினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தில் வளருகிற கோபம் என்கிறதான கலைகளை கர்த்தர் வெட்டுகிறார். நம்முடைய இருதயத்தில் வளருகிற ஜென்ம சுபாவம் என்கிற கலைகளை கர்த்தர் வெட்டுகிறார். நம்முடைய இருதயத்தில் வளருகிற கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் வெட்டுகிறார். அல்லேலூயா. அதை வெட்டப்படுகிறதற்கு ஆண்டவர் உபயோகிக்கின்றதான ஒரு பட்டயம் தான் நம்முடைய பரிசுத்த வேதாகமம். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். அப்ப எந்த ஒரு மனிதன் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே தியானம் உள்ளவனாய் இருக்கிறானோ அந்த மனிதனுக்கு சாந்த குணத்தை கர்த்தர் பரிசாய் கொடுப்பார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், அதிகாலையில நீங்க எழும்புங்கம்மா, எழும்பி ஒரு அரை மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நல்லா துதிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் இந்த வேதத்தை நீங்க வாசிங்க. அந்த 1 hour இந்த நாள் முழுக்க எவ்வளவு பெரிய புயல் காற்று போல பிரச்சனை உங்க வாழ்க்கையில வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை சாந்த சுரூபியாய் நிற்பாட்ட அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அந்த காலையில ஆண்டவரை சந்திக்கிற அந்த நேரம், காலையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய சாயலினாலே நம்மை நிரப்பவர் போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம தெரிந்து கொள்ளணும், நம்ம செய்கிற ஊழியத்தினாலே கர்த்தர் மகிமைப்படுகிறது சரிதான், ஆனால் நம்முடைய குணம், நம்முடைய பண்பினாலே அவர் மகிமைப்படணும். அந்த பண்பு முதலாவது சாந்த குணம் என்கிறதான ஒரு பண்பு. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சம்பவத்தையும் கூட நான் உங்களுக்கு சொல்ல பிரயாசப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஒரு கீரை விற்கிற ஒரு தாயார் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ரோட்டு ஓரமா கீரை கூடைய வச்சுட்டு கீரைன்னு கூவி அவங்க வித்துட்டு இருந்தாங்க. அப்படி வித்துட்டு இருக்கும்போது யாரெல்லாம் அவங்க கிட்ட கீரை வாங்குறாங்களோ அந்த கீரை வாங்குற நபர்கிட்ட கையில ஒரு பிரதி, ஒரு டிராக்ஸ் வச்சுட்டு இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு கொடுக்கறாங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான காரியம். அல்லேலூயா. அப்படி ஒவ்வொரு நாளும் செய்யறதா அவங்களுடைய வழக்கம். எப்பவுமே கீரை கூட பக்கத்துல ஒரு டிராக்ஸ், ஒரு கண்டு வச்சிருப்பாங்க. அதை எடுத்து கொடுப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்தை சார்ந்த ஒரு பிறஜாதி மார்க்கத்தார் அந்த அம்மா கிட்ட வந்து ரோட்டுல இயேசுவை குறித்து அறிவிக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா சும்மா இருக்க முடியல. உடனே இந்த அம்மா என்ன பண்ணியாச்சு, அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச பொன்மொழியினால் அவர் அப்படியே அலங்காரம் பண்ணியாச்சு. அல்லேலூயா. என்னென்னலாம் பொன்மொழி தெரியுமோ அப்படியெல்லாம் அந்த அம்மா தீட்டதுனால அந்த நபர் என்ன பண்ணிட்டார், இவங்க கிட்ட பேசுறதை காட்டிலும் ஓடியே போயிடலான்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டார். அப்படி ஓடி போயிட்டதுக்கு அப்புறம் இந்த அம்மா மறுபடியும் கீரை வித்துட்டு டிராக்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, சாந்த குணம் உள்ள ஒரு ஊழியர்கள், சாந்த குணம் உள்ள ஒரு விசுவாச பிள்ளைகளை தான் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த அம்மா டிராக்ஸ் கொடுத்து என்ன பிரயோஜனம்? இந்த அம்மா ஊழியம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஏன்னா இந்த அம்மாக்குள்ள என்ன இல்லை? இயேசு இல்லை. அல்லேலூயா. அந்த இயேசு என்கிற அழியாத அலங்காரமாய் இருக்கிற சாந்த குணம் இந்த ஸ்திரீனிடத்திலே இல்லாதபடியினாலே அவர்களால் எதை ஆதாயப்படுத்த முடியவில்லை? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியவில்லை. அல்லேலூயா. ஆமென். மரியாதைக்குரிய காலம் சென்ற அன்பின் அப்போஸ்தலராகிய டிஜிஎஸ் தினகரன் ஐயா முடிவெடுத்தாரா, நான் கோவப்படுற ஒவ்வொரு இடத்திலையும் சுவிசேஷத்திற்கான வாசல் அடைக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் சுவிசேஷத்தை கடத்துகிறதற்காக கர்த்தரால் பிடிக்கப்பட்டவர்கள், சுவிசேஷத்தை பரிசுத்தமாய் நம்ம அறிவிக்கிறதற்காக கர்த்தரால் பிடிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள். நம்ம எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்னா, சாந்தமாய் மன அமைதலோடு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, சாந்தத்தோடும் மன அமைதியோடும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ சபையில நம்ம தேவனை துதிக்கிறோம், சபையில கர்த்தரை ஆராதிக்கிறோம். இன்னைக்கு ஆராதனை வேளையில சபையார் யாவரும் நீங்க மகிமையாய் கர்த்தரை துதிச்சீங்க, கர்த்தருக்கு மகிமை. ஆனா இந்த சாந்த குணமோ இந்த விசுவாசமோ நீங்களும் நான் நம்முடைய வேலைக்கு போவோம் பாத்தீங்களா, வேலை ஸ்தலத்துல அந்த இடத்துலயும் காணப்படணும். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? அல்லேலூயா. நான் சபையில சாந்தமா இருப்பேன், பிரைஸ் தி லார்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட வர்றதுக்கு 3 செகண்ட் ஆகும். அவ்வளவு ஸ்லோவானதான் பேசுவேன். நான் ரொம்ப அழகா பொறுமையா தான் ஒவ்வொருத்தகிட்ட நடந்து கொள்ளுவேன். யாராவது கொஞ்சம் வழி விடுங்கன்னு சொன்னாங்கன்னா அப்படியே நான் நகர்றதுக்குள்ள ஆம ஜெயிச்சிரும். அந்த அளவுக்கு தான் பொறுமையா நான் என் வேலையை செய்வேன். அவ்வளவு பொறுமையா நான் சபைக்குள்ள சாந்த சொரூபியாய் நடந்து கொள்ளுவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்காக கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆனா இதே குணம் எங்க இருக்கணும்? வெளியிலே இருக்கணும். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாமா? யாக்கோபுல ஆண்டவர் அழகா எழுதி கொடுத்திருக்கிறார். யாக்கோபு 3வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11 வசனம் முடிய ஒரு வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். யாக்கோபு 3:9 முதல் 11. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். எதனாலே தெரியுமா? எதனால கர்த்தரை துதிக்கிறீங்க? உங்களுடைய நாவினாலே. இந்த அதினாலே என்றதான அந்த வார்த்தை நாவினாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதினாலேயே சபிக்கிறோம். அல்லேலூயா. யாக்கோபு ஒரே போட்டுட்டார் பாருங்களேன். அதனால உங்களுடைய உதடுகளினாலே நீங்க தேவனை துதிக்கிறீங்க. உங்க உதடுகளினாலே அப்பா பிதாவே என்று கர்த்தரை உயர்த்துகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதே உதட்டினால உங்க வீட்டுக்கு போறீங்க, உங்க கணவரை சபிக்கிறீங்க, உங்க பிள்ளைகளை சபிக்கிறீங்க. மல்லிகை கடையில ஒரு 5 நிமிஷம் கடைக்காரங்க லேட் ஆக்கிட்டானா கடைக்காரன் போச்சு. அல்லேலூயா. நம்ம போற இடத்துல ஏதாகிலும் ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னா அவன் போயிட்டு அவ்வளவுதான், அவனை அப்படியே சபிச்சு கொட்டிட்டு ஆண்டவர் சமூகத்துல வந்து, ஆண்டவரே இந்த பிரச்சனை வந்துட்டு அவங்கள நீங்க பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. யாக்கோபு சொல்றார், அதனாலே நாவினாலே பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், அதே நாவினாலே பிதாவுனுடைய சாயலால் உண்டாக்கப்பட்ட மனிதனை சபிக்கிறோம். வாசிக்க கேட்கலாம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே இப்படி இருக்க கூடாதுமா. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து சித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? வாய்ப்பு இருக்கா? ஒரே மரத்துல
கசப்பும் இனிப்புமான பழங்கள் உண்டாகுமா? வாய்ப்பு இல்லை தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே டேப்ல இருந்து அழுக்கான தண்ணியும் நல்ல தண்ணியும் வருமா? வாய்ப்பில்லை. ஆனா ஒரே இந்த உதடுகளினாலே தேவனை பார்த்து துதிக்கிறோம். தேவ சாயலாலே உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிக்க மனுஷர்களை பார்த்து சபிக்கிறோம். அப்போ சாந்த குணம் ஆலயத்துல மாத்திரம் இருக்கக்கூடாதுங்க. சாந்த குணம் எங்கும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு சபையில மாத்திரம் இயேசு சாமி இல்லைங்க, உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:16 நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். அப்ப ஆலயத்துக்குள்ள யார் இருப்பா? ஆண்டவர் இருப்பா. அப்ப நான் தான் ஆலயம்னா நான் போற இடத்துல எல்லாம் யார் இருப்பா? என்னோடு கூட கர்த்தர் இருப்பார். பக்கத்துல கைகளை பிடித்து சொல்லுங்க, நீங்க போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. அதுதான் யோசுவா 1:9 சொல்லப்படுகிறது. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஏன் உன் கூட இருக்கிறார்னா நீ அவருக்கு ஆலயமாய் இருக்கிற. அல்லேலூயா. இந்த ஆலயத்திலே சாந்த குணமாய் வாழுகிறோம். இந்த ஆலயத்திலே கர்த்தரை சாந்த குணமாய் துதிக்கிறோம். ஆனா இந்த ஆலயத்தை விட்டு புறம்பே செல்லுகிறதான வேளையில நாம் மற்றவர்களை சபிக்க ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. என் சகோதரரே, இனிப்பான கசப்பான தண்ணீர் ஒரே ஊற்று கண்ணிலிருந்து வரலாகாது என்று யாக்கோபு சொல்லி இருக்கிறாரே. ஒரே உதடுகளினாலே சபித்தலும் துதித்தலும் வரக்கூடாது. அல்லேலூயா. நீங்க இங்க எப்படி துதிக்கிறீங்களோ அதே போலதான் வீட்டிலே என்ன பண்ணணும்? நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். துதிக்கணும். வீட்டுல எப்படி இருக்கிறீங்களோ அதே போலதான் சபையிலையும் இருக்கணும். சபையில எப்படி இருக்கிறீங்களோ அதே போலதான் வீட்டுல இருக்கணும். பாஸ்டர், வீட்டுல எப்படி இருக்கிறோமோ அதே போல சபையில இருந்துட்டோம்னா முடிஞ்சிருச்சு சோழி. அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. நான் வீட்டில் எப்படி இருக்கிறனோ அதே போல ஒழுக்கமாய் சபையில் இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? என் வீட்டில் சாந்த குணம் உள்ளவனாய் நான் காணப்படணும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வீட்டு ஐயாங்களுக்கெல்லாம் சோத்துல ஒரு கல் உப்பு வந்துட்டுனா போதும், தட்டுக்களுக்கெல்லாம் என்ன வந்துடும்? ரக்க வந்துரும்யா. ஒரு கல்லு போதும், ஒரு கல்லு உப்பு அதிகமாயிட்டுனா போதும், தட்டுகளுக்குலாம் என்ன வந்துடும்? ஆமா, சாந்த குணம்லாம் பறந்து போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு குணம் இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ளணும், அழியாத அலங்காரமாகிய சாந்த குணத்தை தரித்து கொள்ளணும். பக்கத்துல ஒரே ஒரு முறை கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, அழியாத அலங்காரமான சாந்த குணத்தை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு. அந்த பெயரை வசனத்தின் மூலமா உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 103 அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் ஹல்லேலூயா. லாங் சஃபரிங் பைபிள் சொல்லுது. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் சாந்தமா இல்ல, அவரு நீடிய சாந்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நீடிய சாந்தமா இருக்கிற கர்த்தருடைய பாதத்திலே நம்ம போய் உட்கார்ந்தோம்னா அந்த நீடிய சாந்தத்துல ஒரு பகுதி சாந்தமாவது நம்மிடத்திலே வரும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம வேதத்தை வாசிக்க ஆண்டவர் பாதத்துல உட்காரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு ஒரு 2-3 மாசம் நீங்க வேற ஏதாவது தமிழ்நாட்டுல வேற ஒரு மாநிலத்துக்கு நீங்க போனீங்கன்னா, ஒரு இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா அந்த நபர் பேசுற, அந்த ஊர்க்காரங்க பேசுற அதே தமிழ் உங்களுக்கு ஒட்டிக்கும். பேதுருவை பார்த்து சொல்றாங்க, இவரும் இயேசுவோடு கூட இருந்தவர் தான், இவருடைய பேச்சு இவரை காட்டி கொடுக்கிறது. 3 வருஷம் இயேசு கூட டிராவல் பண்ண ஒரு நபர் தான் பேதுரு. ஆனா பேதுரு பேசுற வார்த்தை ஒவ்வொரு இயேசு பேசுற வார்த்தையை போல காணப்படுது. அப்போ கர்த்தர் அவர் நீடிய சாந்தமுள்ள ஒரு தேவன். அந்த நீடிய சாந்தமுள்ள தேவனோடு கூட நீங்கள் உங்களை ஒப்புரவாக்கப்பட்டு உங்களுடைய ஐக்கியங்களை அவரோடு கூட கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்களும் எப்படி மாறிடுவீங்க? சாந்த குணமுள்ளவர்களாய் மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. யாரு கூட பழகுறோமோ அவர்களை போலத்தான் நம்ம மாறுவோம். இந்த நம்ம ஊர்ல பெண் பார்க்கும்போது சொல்லுவாங்க, மாப்பிள்ளை ஊர்ல இல்லைன்னா மாப்பிள்ளையுடைய ஃப்ரெண்டை காட்டுங்க, நான் மாப்பிள்ளை யாருன்னு நான் சொல்றேன் சொல்லுவாங்களா? மாப்பிள்ளையுடைய ஃப்ரெண்ட் அவர்கிட்ட நான் பழகி பார்த்தா போதும், இந்த மாப்பிள்ளை எப்படிப்பட்டவராய் இருப்பார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க நானும் நீடிய சாந்தம் உள்ளவர்களாய் இருக்கணும்னா எந்த மனிதர் கூட பழகணும்? ஏசையா கிட்ட பழகணும். தேவனோடு கூட நம்ம பழகணும். அல்லேலூயா. அவரோடு கூட பழக 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 அவர் நமக்கு நீடிய சாந்தத்தை கொடுப்பார். சரி, இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சாந்தம் அந்த வேதத்துல எங்கெங்கெல்லாம் சாந்தம்னு வருதோ அந்தந்த இடத்துலலாம் பொறுமைன்னு முன்னாடியோ இல்ல பின்னாடியோ வந்துடும். அல்லேலூயா. சாந்தம் எங்கெங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறாரோ அதுக்கு அடுத்த வார்த்தையோ இல்ல அதுக்கு முன்னாடி வார்த்தையோ பொறுமைன்னு வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சாந்தம்னா பொறுமைன்னு நம்ம எடுத்துக்கொள்வோமா? அப்போ ஆண்டவர் விரும்புகிறதான ஒரு காரியம், விசுவாசிகளுக்கு பொறுமை இருக்கணும்.
என்ன இருக்கணும்? பொறுமை இருக்கணும். அப்ப விசுவாசிகளுக்கெல்லாம் பொறுமை இல்லையா? பொறுமை இருக்கு. ஆனா அந்த பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் என் கோபத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு, என்னுடைய கோபத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. அப்ப அந்த எல்லையை நம்ம எப்போ தெரியுமா தாண்டோம்? அந்த சாந்தம், நம்முடைய சாந்தத்திற்கு ஒரு பவுண்டரி இருக்கு. அந்த பவுண்டரியை நம்ம எப்போ தெரியுமா தாண்டோம்? நமக்கு ஏதாகிலும் ஒரு ஆபத்து வரும் பொழுது. இல்ல, தயவாய் கவனித்து கேளுங்க. நமக்கு ஏதாகிலும் ஒரு நபர் மூலியமாய் ஆபத்து வரும் பொழுது நாம் நம்மை தற்காத்து கொள்ளுகிறதற்காக அந்த பவுண்டரியை நம்ம தாண்டோம். புரியுதா உங்களுக்கு? நான் சாந்த குணமா தான் இருப்பேன். எனக்கு ஏதாகிலும் ஒரு ஆபத்து வர வரைக்கும் நான் சாந்த குணமா இருப்பேன். ஆபத்து வந்துட்டுன்னா நான் அந்த சாந்த குணத்தை மாறி தாண்டிடுவேன். எனக்கு ஏதாகிலும் ஒரு நபர் மூலியமாய் என்னுடைய பெயருக்கோ, என்னுடைய பதவிக்கோ, என்னுடைய தன்மானத்திற்கோ ஒரு போராட்டம் வரும் பொழுது, ஒரு ஆபத்து வரும் பொழுது நான் என்ன செய்யறேன்? என்னை தற்காத்து கொள்ளுகிறதற்காக என்னுடைய பொறுமையை நான் இழக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நம்மளை தற்காத்து கொள்ளுகிறது தேவை. ஆனா தற்காத்து கொள்ளுகிறதற்காக நம்ம என்ன செய்கிறோம்? சாந்த குணத்தை மீறி நடக்கிறோம். அப்ப அந்த சாந்த குணம் எந்த இடத்துல பிரச்சனை இருக்கு தெரியுமா? நம்ம வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா பார்டர். அந்த பார்டர் கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம எப்படி இருப்போம்? புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அந்த பார்டர். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவர் சொல்லி இருக்கிறார். மத்தேயு 10வது அதிகாரம் 16வது வசனத்துல, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே நான் அனுப்புகிறேன். அந்த வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாமா? மத்தேயு 10:16. ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல, இதோ நான் உங்களை அனுப்புகிறேன், நான் உங்களை அனுப்புகிறேன். நான் சொன்னபோது பரவாசிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். ஒரு இந்த உலக பிரகாரமான ஒரு மேய்ப்பர், அந்த மேய்ப்பர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டார். அவர் வளர்க்கிற அந்த ஆடுகளை ஓநாய்கிட்ட என்ன செய்ய மாட்டார்? விட மாட்டார். தாவீது ஆடுகளை மேய்த்தார். அந்த ஆடுகளை நோக்கி சிங்கம் வந்தது, அவர் போராடினார். அந்த ஆடுகளை நோக்கி கரடி வந்தது, அவர் போராடினார். உலக பிரகாரமான ஒரு மேய்ப்பன் அவர் தன்னுடைய ஆடுகளை எங்க விட மாட்டாருமா? ஓநாய்களுக்குள்ளே விட மாட்டார். எல்லாரும் சொல்ல கேட்கலாம், ஓநாய்களுக்குள்ள. ஆனா நமக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். அவர் ரொம்ப நல்ல மேய்ப்பர். அந்த நல்ல மேய்ப்பர் என்ன தெரியுமா பண்ணுவார்? ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளதான் அனுப்புவார். அல்லேலூயா. ஆடுகளை எங்க தான் அனுப்புவார்? ஓநாய்களுக்குள்ளதான் அனுப்புவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு ஆட்டு கூட்டங்கள் ஓநாய் கூட்டங்கள் இருக்கிற இடத்திற்குள்ள போச்சுன்னா அந்த ஆடுகளுக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஆமா தானே? அதே நேரத்துல அந்த ஓநாய்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப குஷியா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் சொல்றது புரியுதா? ஆடுகளை ஓநாய் கூட்டத்திற்குள்ள அனுப்பும் போது அந்த ஆடுகளுக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஆனா அந்த ஓநாய் கூட்டங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா, ரொம்ப குஷியா இருக்கும். அதே போலதான் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் சாந்த குணமாய் இருக்கிறோம். ஒரு ஆடுகளை போல இருக்கிறோம். அந்த ஆடுகள் உலக பிரகாரமாய் உலகத்திற்குள்ளே கடந்து செல்லும் பொழுது அநேக மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓநாய்களை போல நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு மாட்டினான்டா இவனை என்னதான் அடிச்சாலும் என்ன பண்ண மாட்டான்? ஒரு வார்த்தையும் பேச மாட்டான். என்னதான் இவனை பேசினாலும் என்ன பண்ண மாட்டான்? ஒரு வார்த்தையும் எதிர்த்து வார்த்தை பேச மாட்டான். சைலண்ட் என்ன பண்ணிடுவான்? தலை குனிந்து போயிடுவான். இப்படிப்பட்ட கிறிஸ்துவர் ஒரு காலத்துல வாழ்ந்தாங்க. ஆமாவா இல்லையா? ஆனா இப்போ அந்த ஓனாக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இப்ப இருக்கிற ஆடுகள்லாம் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த ஆடுகள் தைரியமா அந்த ஓனாய் கூட்டத்துக்குள்ள போகிறதற்கான காரியம் என்னன்னா, அந்த ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பன் எங்கேயோ இல்ல, ஆடுகளோடு கூட நிற்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த எண்ணம் நமக்குள்ள காணப்படணும். அல்லேலூயா. இதே எண்ணம் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் காணப்பட்டுட்டுனா உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு சாந்த குணம் உள்ளவன் ஒருவனும் இருக்க மாட்டான். ஆமென். என்னை கடித்து நொறுக்கி சாப்பிடுகிற ஒரு நபரிடத்திலே தான் நான் போகிறேன். என்னை எப்படியாகிலும் பேசி என்னை அவமானப்படுத்திடலான்னு நினைக்கிற ஒரு நபரிடத்திலே தான் நான் போகிறேன். வேலை ஸ்தலத்தில் ஏதாகிலும் ஒரு தப்பு பண்ணிட மாட்டானா, இவனை டோட்டலா பினிஷ் பண்ணிடலாமா அப்படின்னு நினைக்கிற ஓநாய்களுக்கு மத்தியில தான் நான் போய் கொண்டிருக்கிறேன். ஆனா நான் என்னுடைய மேய்ப்பன் என்னை தனியா அனுப்பல, என்னுடைய மேய்ப்பன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மேய்ப்பன் என் கூட இருந்துட்டு அவர் சும்மா இல்லை.
அந்த மேய்ப்பன் என்னை ஓநாய்களுக்குள்ள அனுப்பிட்டு என்னை சும்மா அவர் என் கூட இல்லை, அவர் என்னுடைய சத்தத்தை கேட்கிறார். அல்லேலூயா. அவர் என்னுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். இரண்டாவது, என்னுடைய நிலைமையை காண்கிற நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். மூன்றாவது, எனக்காக பரிதவிக்கிற ஒரு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். நான்காவது, எனக்கு ஏதாகிலும் ஒரு ஆபத்து நேரிடும் பொழுது எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் நீங்களும் நானும் நம்முடைய எதிராளியா இருக்கிற சக மனிதர்கள், யாராவது ஒருவர் உங்களுக்கு எதிராளியா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கிட்ட நம்ம பேசும்போது அவங்க நம்மளுடைய எல்லைகளை மீற வைக்கும் பொழுது நம்ம ரொம்ப ரொம்ப வேகமா கோவப்பட்டுறோம். ஏன் நம்மள கோவப்பட்டு நம்ம ரியாக்ட் பண்றோம்னா நமக்குள்ள என்ன நினைப்பு, நான் தான் என்ன தற்காத்து கொள்ளணும். ஹல்லேலூயா. நான் பேசாம யாருமா பேசுவா? நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த உலக பிரகாரமா, நீ இப்படியே பேசாம இருந்தனா உன் தலையில என்ன அரைச்சிட்டு போயிடுவாங்க, மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ யார் தெரியுமா அப்படி ரியாக்ட் பண்ணுவா? யார் தெரியுமா அப்படி கிரியை செய்வா? நான் தனியா இருக்கிறேன், என்ன நான் தான் தற்காத்து கொள்ளணும் அப்படின்னு எந்த ஒரு மனுஷன் நினைக்கிறானோ அந்த மனுஷன் தான் அவனுக்காக போராடி கொள்ளுவான். அல்லேலூயா. மாறாக என்னை ஓநாய் கூட்டத்திற்குள்ளே அனுப்புகிற தேவன் என்னுடைய கரத்தை பிடித்து என்னோடு கூட நிற்கிறார். ஒருவேளை அந்த ஓநாய் எனக்கு எதிராக கர்ஜிக்கும் பொழுது அந்த சத்தத்தை என்னோடு கூட இருந்து மேய்ப்பன் கேட்கிறார். அந்த ஓநாய் என்னை பீறுகிறதற்கு வரும் பொழுது என்னுடைய கூட இருக்கிற என்னுடைய மேய்ப்பர் அந்த ஓநானை காண்கிறார். அந்த ஓனா என்னை கொலை செய்ய வரும் பொழுது என்னோடு கூட நிற்கிற என்னுடைய நல்ல மேய்ப்பர் எனக்காக யுத்தம் பண்ண போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னு யாரெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ நீங்க ரியாக்ட் பண்ண மாட்டீங்க, சாந்த குணமா தான் இருப்பீங்க. ஏன்னா நமக்கென்று ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேசுவார். ஹல்லேலூயா. அவர் பேசுவார். இன்னைக்கு சாந்த குணம் ஸ்பாயில் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, நான் தான் என்ன தற்காத்து கொள்ளணும், நான் தான் என்ன பாதுகாத்து கொள்ளணும், நான் தான் அந்த இடத்துல பேசி எப்படியாவது என்ன பண்ணிடணும், நீதியை என்கிட்ட திருப்பிட்டு சொல்லிட்டு நான் எனக்காக பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா ஆடுகளை ஓநாய்க்குள்ள அனுப்புகிற நல்ல மேய்ப்பர் அந்த ஆடுகளோடு கூட இருக்கிறது போல கர்த்தர் போராட்டத்திற்கு ஊடாய் உங்களை அனுப்பும் பொழுது உங்க பக்கத்துல கர்த்தர் நிற்கிறார் என்பதை நீங்க மறக்கும் பொழுது சாந்த குணத்தை நம்ம இழந்து போகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம சாந்த குணத்தை எப்பொழுதுமே அலங்காரமாய் தரித்து கொண்டிருக்கணும்னா நம்ம மைண்ட்ல ஒரு எண்ணம் இருக்கணும், என் மேய்ப்பர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நேசிக்கும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்குள்ள வந்துட்டு நினைச்சு கொள்ளுங்களேன். நான் சொல்லுவேன், ஒரு நபர் உங்களுக்கு முன்பாய் நிற்க முடியாது. ஒருவேளை அவங்க நிற்பாங்க, அவங்க கண்ணுக்குள்ள என்ன தெரியுமா தெரியும், ஆடுகள் மட்டும்தான் தெரியும். இந்த ஆடுகளுக்கு பின்பாய் இருக்கிற மேய்ப்பன் அவர்களுடைய கண்களுக்கு தெரியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு முறை என்னுடைய வேலை ஸ்தானத்துல ஒரு 5 வருடத்திற்கு முன்பாய் நடந்த ஒரு சம்பவம். அப்பதான் ஃப்ரெஷரா ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணியிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த இடத்துல ஒரு சீனியர், எனக்கு முன்பாக ஒரு 5 வருஷம் அங்க வேலை செய்த ஒரு நபர், அந்த நபர் என்னிடத்துல இப்படியாய் சொன்னார், நீ கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்டார். ஆமா அப்படின்னு சொன்னேன். உடனே அடுத்த கேள்வி என்ன தெரியுமா கேட்டாரு, எவ்வளவு கொடுத்தாங்கன்னு கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு கொடுத்தாங்கன்னு கேட்டார். எனக்குள்ள ஒரு கோபம் வந்துட்டு, நான் சார் இப்படிலாம் என்கிட்ட பேசாதீங்க, ப்ரொஃபஷனலாக ஏதாவது பேசணும்னா பேசுங்கன்னு சொல்லிட்டு அவரை கடிஞ்சிட்டு நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த நாளில் இருந்து அந்த நபருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, என்னை பார்த்தா தலையெல்லாம் ஒரு மாதிரி அரிக்கும் போல இருக்கு. ஒரு வாட்டி நான் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது என்னை கூப்பிட்டுட்டு நீ செய்யற வேலை முழுக்க தப்பு, இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க, நீ செய்யற வேலை முழுக்க தப்பு, இப்படியே நீ வேலை செஞ்சுட்டு இருந்தனா அடுத்த நாளே உன்னை வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. என்ன வார்த்தை சொன்னாங்க? நீ செய்யற வேலை எல்லாம் தப்பு, இப்படியே செஞ்சுட்டு இருந்தனா அடுத்த நாளே உன்னை வேலை விட்டு அனுப்பிடுவாங்க. அந்த இடத்துல என்னுடைய சாந்த குணத்தை காத்துக்கொள்ள என் ஆண்டவர் உதவி செய்தார். ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட, அப்பா இந்த மாதிரி நடக்குதுன்னு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட், ஒரு சின்ன ப்ரேயர். மறுநாள் எங்களுடைய மேனேஜிங் டைரக்டர் வந்தார். அதே நபர் எனக்கு பக்கத்தில் ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறார். அவர் செஞ்ச வேலையை அந்த மேனேஜிங் டைரக்டர் பார்க்கறதுக்காக எம்டி அவருடைய கம்ப்யூட்டரை பார்க்கிறார்.
பார்த்துட்டு அந்த எம்டி சொல்றார், நீ செஞ்ச வேலை முழுக்க தப்பு, இதே மாதிரி செஞ்சுட்டு இருந்தா நாளைக்கே உன் சீட்டை கிழிச்சு வேலைக்கு விட்டு அனுப்பிடுவேன். அல்லேலூயா. ஆடுகளை ஓநாய்க்குள்ள கர்த்தர் அனுப்புகிறார். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ள கர்த்தர் அனுப்புகிறார். ஆனா அந்த ஓநாய்களோடு கூட நல்ல மேய்ப்பனாய் கர்த்தர் இருக்கிறார். அவர் கூட இருந்து அந்த ஆடுகளுக்கு விரோதமாய் எழுப்பப்படுகிற வார்த்தையை கேட்கிறார். அந்த ஆடுகளுக்கு விரோதமாய் எழுப்பப்படுகிற காரியங்களை என் மேய்ப்பர் காண்கிறார். அந்த ஆடுகளுக்கு விரோதமாய் எய்யப்படுகிற அம்புகளை என் மேய்ப்பர் தடுத்து நிறுத்துகிறார். அந்த ஆடாய் இருக்கிற எனக்காக என் மேய்ப்பர் யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இதை தெரிஞ்ச நம்ம லைனை கிராஸ் பண்ணவே வேண்டாம். அல்லேலூயா. நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த பார்டர் லைன், அந்த சாந்த குணத்தை நீங்க கிராஸ் பண்ணவே வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு எதிராக ஒண்ணு வந்துட்டுன்னா அவர் தன்னுடைய கண்மணியை தொடுகிறது போல அவர் பரிதபித்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எங்க உடம்புல அடிச்சா கூட நம்ம சைலண்டா இருப்போம். கண்ணுல மட்டும் ஏதாவது பட்டுட்டுனா என்ன பண்ணிடுவோம்? புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்போ உங்களை தொடுகிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளையை தொட்டுட்டல்ல, இனி என்னுடைய ஆட்டத்தை நீ காண்பாய். அல்லேலூயா. ஆண்டவர் சைலண்டா இருப்பாருங்க. அவர் சைலண்டா நல்ல மேய்ப்பனாய் ஆடுகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்பிட்டு சைலண்டா நிற்பாரு. ஆனா அந்த ஆடுகளுக்கு ஏதாகிலும் ஒரு போராட்டம் வந்துட்டு அந்த ஓனா ரொம்ப கொக்கரிச்சிட்டு நின்றுட்டு இருந்துச்சுன்னா ஆண்டவர் பாப்பார், என் பிள்ளை மேல கை வச்சுட்டல, இனி என்னுடைய வேலையை நீ பார்ப்ப. அல்லேலூயா. உங்க மேல கை வச்சா கர்த்தர் வந்து நிற்பார். அல்லேலூயா. எப்போ நிற்பார்? என் கூட ஆண்டவர் நிற்கிறாரு. அந்த சாந்த குணம் என்கிறதான அந்த அழியாத அலங்காரத்தை நான் என்ன பண்ணிடக்கூடாது, அழிச்சு போட்டுறக்கூடாது. அவர் பார்த்துப்பார், என்ன தானே பார்த்துட்டேன், ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க, அந்த இடத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நான் என்னையே தற்காத்து கொள்ளணுங்க, நான் எனக்காக பேசலன்னா யாருங்க எனக்காக பேசுவா? நான் சொல்றேம்மா, உனக்காக பேசுறதுக்கு தான் உன் பக்கத்துல ஒருத்தர் நிற்கிறார். அவர் உனக்காக ஒவ்வொரு நாளும் பேசுவார். ஆனா அவர் எதிர்பார்க்கிறது என்ன? நீ கண்ட்ரோலர், சாந்த குணமாகிரு. உன்னுடைய டோன்ட் கிராக் அண்டர் த பிரஷர்னு சொல்லுவாங்க. அந்த பிரஷர், அந்த ஓனா உன்னை ரொம்ப துன்புறுத்தும் பொழுது நீ உடைஞ்சிராத. நீ உடைஞ்சு ஏதாவது பதறி போய் ஒரு வார்த்தையை பேசிடாத. ஏன்னா நீ பேசிட்டனா என்னால பேச முடியாது. நான் பேசணும்னா நீ சாந்த குணத்தோடு இரு. அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்களாம். அல்லேலூயா. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே மோசே என்கிறதான ஒரு தெய்வ மனிதர் உண்டு. அவர் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் சாந்த குணமுள்ளவராய் இருக்கிறாராம். எடுத்து வாசிங்களேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். அப்படியா? மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தானாம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர் எங்க தெரியுமா சொல்றாரு? சும்மா மோசை மேல அன்பு வச்சு ஆண்டவர் சொல்லலைங்க. நம்ம நினைக்கிறோம் மோசை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார், மோசைய சிநேகிதன் என்று சொல்லி இருக்கிறார், அதனால மோசையை பார்த்து ஏசப்பா இவன் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம நினைக்கிறோம். ஆனா எந்த ஒரு இடத்துல தெரியுமா ஆண்டவர் இந்த சாந்த குணம் உள்ளவன், அதாவது மோசே பூமியில் உள்ள எல்லா மனுஷனை பார்க்கிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனா இருக்கிறான் என்று எந்த சிச்சுவேஷன்ல தெரியுமா ஆண்டவர் சொன்னார் மோசையை பார்த்து? அதற்கு முன்னாடி இருக்கிற முதல் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். வாசிக்கப்பட்டதான வசனத்திலே மோசே 40 வருடம் எகிப்திலே செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு 41வது வருடத்திலே அவன் எகிப்தை விட்டு ஓடி வருகிறான். ஏனென்றால் எபிரேய மனிதன் ஒருத்தனுக்கு விரோதமாய் ஒரு எகிப்தியன் அவன் யுத்தம் பண்ண வருகிறதான வேளையில அந்த மனுஷனை கொலை செஞ்சுட்டு இனிமே நான் இங்க இருந்தேன்னா என்னையும் போட்டு தள்ளிடுவாங்கன்னு பயத்தோடு கூட கொன்ற 2வது நாளே அவர் ஓடி வருகிறார். 40
40வது வயதுல ஓடி வருகிறதான வேளையில ஆமென் அவர் ஒரு பெண்ணை பார்க்கிறார். கர்த்தருடைய கிருபையினாலே அந்த எத்தியோப்பிய ஸ்திரீயை அவளுடைய தகப்பனுடைய அனுமதியோடு கூட அவர் மணமுடித்துக் கொள்ளுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ மோசே ஒரு எபிரேயர், இந்த மோசேயினுடைய மனைவி ஒரு எத்தியோப்பிய ஸ்திரீ, ஒரு பிரஜாதியான ஒரு ஸ்திரீ. அப்படிப்பட்ட ஒரு நேரம் 40வது வயசுல கல்யாணம் ஆகுது. ஆண்டவர் இந்த வசனத்தை சொன்னார் பாத்தீங்களா, எங்கும் எப்படி இருக்கிறானா, சமாதானமாய் சாந்த குணமுள்ளவனாய் இருக்கிறான்னு மோசையை பார்த்து சொன்னார் பாத்தீங்களா, அது 80வது வயசுல. எந்த வயசுல கல்யாணம் ஆச்சுங்க? ஆமா, 40 வயசுல மோசேக்கு கல்யாணம் ஆகுதுங்க. 80வது வயசுல ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், மோசே இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனை பார்க்கலாம் எப்படி இருக்கிறானா, சாந்த குணம் உள்ளவனாய் இருக்கிறானா. ஏன் தெரியுமா ஆண்டவர் சொன்னாரு, 80வது வயசுல கல்யாணமாய் 40 வருஷம் ஆயிட்டு, பிள்ளைகள் எல்லாம் பெத்தெடுத்தாச்சு, பேர பிள்ளைகள் எடுக்கிற நேரம் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல மோசையுடைய அக்காவும் மோசையுடைய அண்ணாவும் மோசையுடைய மனைவியை போட்டு வசையாடுறாங்க. அல்லேலூயா. மோசையுடைய அண்ணன் ஆரோன் என்ன பண்றாரு, இந்த ஸ்திரீயை போய் விவாகம், புறஜாதி இவ்வளவு போய் கல்யாணம் பண்ணிட்டானே, என்ன கோலம் என்ன கோத்திரன்னு தெரியல, இவ்வளவு போய் கல்யாணம் பண்ணிட்டானே. மோசையுடைய அக்கா மிரியாம் என்ன பண்றா, ஏய் உனக்கு வேற பெண்ணே இல்லையா, இவ்வளவு போய் எத்தனை வயசுல, 80வது வயசுல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கல்யாணம் ஆகி 40 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ரோதனை வருது. அல்லேலூயா. ஆமா, மச்சினனும் இந்த கொழுந்தியாலும் எத்தனாவது வயசுல பேசுறாங்க, 40 வருஷங்க அப்புறம் பேசுறாங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். யாராவது உங்ககிட்ட உங்களுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினரை பத்தி யாராவது ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சைலண்டா இருப்பீங்களா? ஒரு வாட் என்னமா, ஏன் அப்படி? ரெண்டாவது, அவங்க பேசுனதுக்கு சரியா நம்ம செஞ்சு விட்டு வந்துருவோம். அல்லேலூயா. ஆனா மோசே பண்ண காரியம் என்ன தெரியுமா, நீ யாரை பத்தி பேசுற, என் மனைவியை பத்தி தானே பேசுற. எனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார், எனக்கு நீ இப்போ ஓனாய போல நிக்கிற, நான் ஆடை போல உன் முன்னாடி ஆண்டவர் என்னை கொண்டு வந்து விட்டுருக்கிறார். அப்போ இந்த ஆடால பேச முடியாதுங்க. ஆடால ஓனாய்க்கு எதிராக சண்டை போட முடியுமா? முடியாதுங்க. நான் பேச மாட்டேன், என் மேய்ப்பர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேசுவார். அப்படி சாந்த குணம் உள்ளவன மோசே அந்த இடத்துல உலக பிரகாரமா ரியாக்ட் பண்ணியிருக்கணும். ரியாக்ட் பண்ணலனா மோசேனுடைய மனைவி மோசே காலி பண்ணியிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? நான் உனக்கு 40 வருஷமா கல்யாணம் பண்ணி உன் வீட்டுக்கு வந்து உனக்கு கொட்டி போட்டு உன் பிள்ளைகளை பராமரித்து உன் வீட்டில் எல்லா வேலையும் பார்க்கறதுக்கு என்னைக்கோ இருந்து எங்கேயோ இருந்து வந்த உன் அக்காலும் உன் அண்ணனும் என்ன பண்ணுறது, என்ன பிடிச்சி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு மோசையுடைய மனைவி மோசைக்கு என்ன பண்ணியிருக்கலாம், எதிர்த்து வந்திருக்கலாம். ஆனால் மோசை எதற்கும் என்ன பண்ணலை, பேசல. அவர் சாந்த குணமாக இருந்தார். நடந்தது என்ன தெரியுமா? எடுத்து வாசிங்க, அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 9வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. ஏன்னா பேச வேண்டிய மோசே சைலண்டா இருந்துட்டார். அல்லேலூயா. அவர் தன்னுடைய சாந்த குணத்தை அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவர் இருந்துட்டார். உடனே அந்த மீரியாம் மேல, மோசேனுடைய அண்ணனாய் இருக்கிற ஆரோன் மேல கர்த்தருடைய கோபம் மூண்டது. அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாய் இருக்க கண்டான். நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல. ஆண்டவர் பேசுறார் பாருங்களேன். இந்த இடத்துல 3 பேர் நிக்கிறாங்க. மோசே இங்க நிக்கிறான், மிரியாமும் ஆரோன் இங்க நிக்கிறாங்க. ஆண்டவர் இங்க இருந்து சொல்லுகிறார், நான் மோசையோடு கூட மறைபொருளா பேசல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். அவன் என்னுடைய சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு மோசே அவன் சாந்த குணம் உள்ளவனா இருந்தான். அவன் பேசல. உடனே ஆண்டவர் பேசுறார், ஏன் தாசனாகிய மோசே கிட்ட பேசுறதுக்கு உனக்கு பயம் இல்லாம போனது என்னன்னு ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. ஆடுகளை போலத்தாம நம்ம இருப்போம். இன்னைக்கு யாராவது ஒருத்தங்க அடிச்சாங்கன்னா திருப்பி அடிக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு செல்வமும் இல்லை, உடம்புல பலனும் இல்லை. ஆனா நான் சொல்லுவேன், நம்ம கூட இருக்கிற மேய்ப்பன் இருக்கிறார் இல்ல,
அவர் எல்லாவற்றையும் காட்டிலும் பெரியவர். அவர் கடலை இரண்டாய் பிளந்தவர், அவர் காற்றை அடக்கினவர், இறையாதை அமைதலாயிரு என்று சொன்னவர், அவர் சகல சத்துருடைய கிரிகளை முறியடித்த கர்த்தர். அவர் நம்ம கூட இருந்து சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன். உன்னுடைய சாந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருக்கட்டும். உன்னை நோக்கி வருது பத்தியா அந்த ஓநாய், அந்த ஓநாய்க்கு உன் சாந்த குணம் தெரியணும். உன்னை நோக்கி வருகிற அந்த சத்ரு, அவர்களுக்கு அந்த சாந்த குணம் தெரியணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீ சாந்த குணமா இருக்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அந்த டீமை கூப்பிடுறாரு, ஆரோனையும் மீரியாமையும் கூப்பிட்டுட்டு ஆண்டவர் சொல்றார், நான் மோசே கூட எப்படி பேசுவேன் தெரியுமா? அவன் என்னுடைய தாசன், அவன் கிட்ட பேசுறதுக்கு நீங்க தைரியமா எப்படி உங்க வாயை திறந்தீங்கன்னு ஆண்டவர் கேள்வி கேட்டார். கேள்வி கேட்டுட்டு அப்படியே விடல, நடந்தது பாருங்க. 9வது வசனத்தை வாசிக்க கேளுங்களேன். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல், கர்த்தருடைய கோபம் மீரியாம் ஆரோன் அவர்கள் மேல் வந்தது. அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகி. ஹல்லேலூயா. மேகம் போயிட்டு மோசையை பேசின அந்த மிரியாம்ங்கிறதான ஒரு ஸ்திரீ, மோசையினுடைய சொந்த அக்கா, அவருடைய கையில குஷ்டரோகம் வந்ததுன்னு பைபிள் சொல்லுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க பேசினா என்ன பேசியிருப்பீங்க? மிஞ்சி போன மோசை பேசினா என்னமா பேசியிருப்பான்? சும்மா இரு, அவங்களை குறித்து பேசாதன்னு ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம். ஆனா மோசே பேசலங்க, இயேசு பேசினார். கையில குஷ்டரோகம் வந்தது. அல்லேலூயா. குஷ்டரோகம் மீரியாமுக்கு வந்த உடனே ஆரோனுக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. அந்த ஆரோன் மோசேயினுடைய பாதத்துல வந்து இப்படியாய் கேட்கிறான், ஆண்டவரே. அல்லேலூயா. மோசே இப்ப எப்படி ஆயிட்டாரு? ஆரோனுக்கு ஆண்டவராய் ஆயிட்டார். ஆண்டவரே, என்னுடைய இந்த மகளுக்காக, இந்த மீரியாமுக்காக, சகோதரிக்காக தயவு செய்து தேவனிடத்துல ஜெபித்துக் கொள்ளுங்க, அவருடைய குஷ்டரோகம் நீங்கணும். அந்த வசனத்தை வாசிங்கமா கேட்கலாம். என் ஆண்டவனே, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை, புத்தியீனமா உனக்கு எதிராக பேசிட்டேன். எங்களை ஆண்டவரே, நான் புத்தியீனமா உனக்கு எதிராக வந்து இப்பேற்பட்ட பிரச்சனை பண்ணிட்டேன். அந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். பாவத்தை எங்க மேல சுமத்தாதே. தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். ஹல்லேலூயா. வாசிங்கம்மா. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். ஆமென். ஹல்லேலூயா. என் தேவனே, மிரியாமை குணமாக்கிருங்கப்பா. அவ என்ன பேசிட்டா? என்னுடைய மனைவியை பேசிட்டா, என் குடும்பத்தை பேசிட்டா. ஆனா நான் பேசல. ஏன்? நான் பேச வேண்டியவர் நீங்க பேசுங்க. நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற இந்த சாந்த குணத்தை நான் என்ன பண்ணிரல, கெடுத்துறல. நான் சாந்த குணமா தான் இருக்கிறேன், நீங்க பேசுங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவருக்கு கோபம் வந்து அவளுக்கு குஷ்டரோகம் வந்தது. குஷ்டரோகம் வந்த உடனே மோசே பாதத்திற்கு ஓடி வராங்க. ஓடி வந்து இப்படியாய் கேட்கிறாங்க, தயவு செஞ்சு இந்த மீரியாமுக்காக நீ பிரேயர் பண்ண மோசே, தயவு செஞ்சு இந்த மீரியாமுக்காக நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே மோசே தகப்பன் உள்ளம் கொண்டவன், அவன் ஜெபிக்கிறான், அவன் கெஞ்சினான் என்று பைபிள் சொல்லுது. கெஞ்சி ஜெபிக்கிறான். ஆண்டவர் அவளுக்கு சுகத்தை கொடுக்கிறார் 7 நாளுக்கு பிற்பாடு. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இன்றைக்கு நீங்களும் நானும் ஆடுகளாய் இருக்கிறோம். இந்த உலகத்துல நமக்கு எதிராய் வருகிற ஒவ்வொருத்தரும் ஓநாய்களாய் இருக்கிறாங்க. அந்த ஆடுகள் தன்னை தற்காத்து கொள்ளுகிறதற்காக தான் பிரயாசப்படாது. அந்த ஆடுகள் என்ன பண்ணும்? மெய்ப்பனை நோக்கி பார்க்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர், அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்மை காண்கிறவர், நம்முடைய போராட்டத்தை நன்கு காண்கிறவர். ஏம்மா, ஒருத்த உனக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசிட்டான்னா நீ இயேசுவை நம்பி சைலண்டா வந்துரு. உன் சாந்த குணத்தை அந்த இடத்துல காமிச்சிட்டு நீ வெளியில வந்துரு. அவர் கர்த்தருடைய தன்னுடைய கோப குணத்தை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, எது நிமித்தம் எரிதலை அவருடைய தலையின் மேல் குவிப்பாய். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னம்மா? நம்ம போராட வேண்டாம், நம்ம நம்முடைய காரியத்திற்காக நிற்க வேண்டாம். நமக்காக நிற்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த குணம் மட்டும், இந்த எண்ணம் மட்டும் உங்களுக்குள்ள வந்துட்டுன்னா எந்த நிலைமையிலையும் உங்களுடைய சாந்த குணத்தை யாரும் உங்ககிட்ட எடுத்துக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ மத்தேயு 5வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, சாந்த குணமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் யுத்தம் பண்ணுவார்.
கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நாம் யாவரும் ஜெபிக்கும்படி நாம் எழுந்து நிற்கலாம்.